அடுத்த கொஞ்ச நிமிஷத்துல இன்னொரு காரியத்தை கூட நம்ம பார்த்துடலாம். நம்முடைய வேத புத்தகத்துல மூல மொழியில பாத்தீங்கன்னு சொன்னா யாஹ்வேன்ற ஒரு வேர்டை நம்ம அதிகமா பார்க்கலாம். ஈவன் அது மலையாளத்துல டிரான்ஸ்லேட் பண்ணும்போது கூட மலையாள பைபிள்ல எல்லாம் அந்த யாஹ்வேன்றத பேராகவே டிரான்ஸ்லேட் பண்ணிருக்கோம். பட் தமிழ்லயோ இப்போ இங்கிலீஷ்லயோ நம்ம பார்க்கும்போது தேவன், கர்த்தர், லார்ட், காட் இந்த மாதிரி வார்த்தைகள் பயன்படுத்தப்பட்டிருக்கு. இது அநேகருக்கு ஒரு கேள்வி. இது ஏன் நடந்துச்சு, இது எப்படி வந்திருக்கணும், அதையும் நம்ம பேசுவோம். நேரடியான தமிழ் வேதாகமத்துடைய மொழிபெயர்ப்பு பாத்தீங்கன்னா எபிரேய கிரேக்க மொழியிலிருந்து மொழிபெயர்க்கப்பட்டாலும் அதிகமான இன்ஃபுளுன்ஸ் கிங் ஜேம்ஸ் வெர்ஷன்ல இருந்து இருக்கு. இங்கிலீஷ்ல இருந்து இருக்கு. மெயின் அது கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் சொல்லலாம். அப்ப கேஜேவி. ஆனா அந்த காலத்துல அவர்கள் என்ன பண்றாங்க அப்படின்னா மொழிபெயர்க்கும் போது காட அதாவது கடவுள் அப்படிங்கிற இடத்துல இருக்கக்கூடிய விஷயமாக யெகோவா அப்படிங்கிற வார்த்தை என்ன நினைக்கிறாங்க, கடவுள் நினைக்கிறாங்க. அதனால காட் அப்படின்னு மொழிபெயர்த்தாங்க. ஆக்சுவலா வேதம் ஸ்பெசிபிக்கா அது அவருடைய நாமம் அப்படின்னு சொல்லி இருக்கு. அது அவருடைய நாமம். யெகோவா என்பது நித்திய நாமம். அப்போ வேதாகமத்துல யெகோவா தான் இன்றைக்கு பூமியில இயேசுவாக என்ற இடத்துல வந்தார் அப்படிங்கறத நம்ம அறிந்து கொள்ள. நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா. அவர் பிதா, குமாரன், பரிசுத்த ஆவியானவராக வெளிப்பட்டிருக்கிறார். பழைய ஏற்பாட்டில தீர்க்கதரிசிகளுக்கு யெகோவாவாக வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து தான். அதான் வேதவசனம் தெளிவா சொல்லுது, தேவனை ஒருவனும் ஒரு காலம் கண்டதில்லை, பிதாவின் மடியில் இருக்கிற குமாரனை அவரை வெளிப்படுத்தினார். அப்ப எல்லா காலங்களிலும் தீர்க்கதரிசிகளுக்கு வெளிப்பட்டவர் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து, ஆனால் யெகோவாவாக வெளிப்பட்டார். அப்ப பழைய ஏற்பாட்டுல நம்ம வாசிக்கும் போது கர்த்தர், கர்த்தர், தேவனாகிய கர்த்தர் அப்படின்னு வரும்போது யெகோவா எலோஹிம், யாஹ்வே எலோஹிம் அப்படின்னு தான் இருக்கு. கண்டிப்பா யெகோவா அப்படின்னு மொழி திரிபு வரலாம். மொழி திரிபு ஒவ்வொரு மொழிக்கும் மொழி திரிபு உண்டாகும். அது இல்லாம இல்ல. இந்த மொழியில இருந்து இன்னொரு மொழிக்கு போகும்போது மொழி திரிபு ஏற்படும். ஆனால் அந்த நாமத்தை, பெயரை டிரான்ஸ்லேட் பண்ணுவது அந்த அளவுக்கு சரியானது கிடையாது. இப்ப நம்ம மொழிபெயர்ப்பை பொறுத்த வரைக்கும் முந்தைய காலங்கள்ல இருந்து அப்படியே மொழிபெயர்த்து வந்துட்டாங்க. ஆனா அதே இடத்துல இருந்து வருகிற புதிய மொழிபெயர்ப்புகள் மலையாளத்துல நீங்க சொன்னது போல அதுல தேவனாகிய யெகோவா அப்படின்னு தான் சொல்றாங்க. நம்ம யெகோவாவுடைய மக்கள், யெகோவாவுடைய பிள்ளைகள் அப்படிங்கிற வார்த்தை தான் யூஸ் பண்ணப்பட்டு நாமத்தையே பயன்படுத்துறாங்க. உண்மையாலுமே யெகோவா என்கிற நாமம் ஒரு உன்னதமான நாமம், தேவனுடைய அற்புதமான நாமம். ஏன்னா எதுல வேணா காம்ப்ரமைஸ் பண்ணலாம், நம்ம தேவனுடைய நாமத்துல நம்ம காம்ப்ரமைஸ் பண்ண கூடாது. அதனால கர்த்தர் அப்படிங்கிற அந்த இடத்துல எல்லாம் யெகோவா அப்படிங்கிற வார்த்தை தான் வரணும். உண்மையாலுமே சொல்ல போனா இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல போட்டிருப்பாங்க தமிழ்ல. வரும் நாட்கள்ல ஒருவேளை கடவுள் கண்டிப்பா இந்த மொழிபெயர்ப்பாளர்கள் அல்லது இந்த மொழிபெயர்ப்பு நடத்துகிற நிறுவனங்களுடைய அந்த மக்களுடைய மனிதலை ஆண்டவர் பேசி நிச்சயமாக எங்கெல்லாம் இந்த போல்ட் லெட்டர்ஸ்ல கர்த்தர்னு வருது எல்லா இடத்துலயும் யெகோவா அப்படின்னு மாற்றினா ரொம்ப ஆசீர்வாதமா இருக்கும். ஏன்னா அந்த வார்த்தையை, அவருடைய நாமத்தை நம்ம உச்சரிக்கணும். நம்முடைய தேவனுடைய நாமம் யெகோவா. அவர் இந்த பூமிக்கு நம்முடைய ரட்சகராக இயேசுவாக இந்த பூமிக்கு வந்தார், யேசுவாவாக. அப்ப இந்த அவருடைய நாமத்தை உச்சரிக்கிறது ரொம்ப முக்கியமானது. இத ஒருவேளை யூதர்கள் என்ன பண்ணாங்க அப்படின்னா இந்த யெகோவாங்கிற நாமத்தை அடிக்கடி சொல்ல மாட்டாங்க. ஏன்னா கட்டளைகள்ல ஒன்று, தேவனாய கர்த்தருடைய நாமத்தை வீணிலே வழங்காதிருப்பாயாக அப்படின்னு சொல்லியிருக்கா. அதனால இவங்க என்ன பண்ணாங்கன்னா யெகோவா இருக்கிற இடத்துல எல்லாம் அடோனாய்னு வாசிச்சு பழகிட்டாங்க. அதனால அவங்க எங்க வாசிச்சாலும் யெகோவான்னு இருந்தா அங்க அடோனாய்னு வாசிப்பாங்க. இப்ப இந்த இன்ஃபுளுன்ஸ் அதிகமாக மொழிபெயர்ப்புகள்ல வந்ததுனால அவங்க என்ன நினைச்சிட்டாங்க, யெகோவான்னு நம்ம சொல்லக்கூடாது, கர்த்தர்னு சொல்லிக்கலாம், ஏன்னா அடிக்கடி அவருடைய நாமத்தை யூஸ் பண்ணக்கூடாதுன்னு நினைச்சிட்டாங்க. ஆனா வேதம் என்ன சொல்லுது, கர்த்தருடைய நாமத்துல வீணில வணங்காதிருப்பாங்க, அவருடைய நாமத்தை படிக்கிறது அல்ல, அது அல்ல சொல்லப்பட்டது. எங்கெல்லாம் அவருடைய நாமத்துக்கு தூஷிக்கிற மாதிரி நம்ம நடந்து கொள்ளக்கூடாது, அவருடைய நாமத்தை அவமானப்படுத்துகிற வகையில என்னோட வாழ்க்கை அமைஞ்சிடக்கூடாது, அவருடைய உன்னதமான நாமத்தை தூஷிக்கிற மாதிரி, அவருடைய நாமத்துக்கு இழுக்கு வர மாதிரி என்னுடைய செயல்பாடுகள் இருந்துடக்கூடாது. அதைத்தான் ஆண்டவர் சொல்றாரு, நாமத்தை வீணில வணங்க. சும்மா போய் விளையாட்டுக்கெல்லாம் சொல்றது, விளையாட்டுக்காக ஆண்டவருடைய நாமத்தை உபயோகப்படுத்துறது, இது மாதிரி காரியங்களை தான் ஆண்டவர் சொன்னாரு, என்னுடைய நாமத்தை வீணில வணங்காதிருப்பாங்க. ஆனா அவர்கள் புரிந்து கொண்டது எப்படி, யெகோவான்னு நம்ம சொல்லக்கூடாது, அடிக்கடி படிக்கும் போது கூட யெகோவான்னு படிக்க கூடாது, அதனால நம்ம அடோனாயின்னு படிக்கணும், அப்படியெல்லாம் நிறைய பேர் இருக்கிறது நம்ம பாக்குறோம். இதெல்லாம் ஒரு தவறான கருத்துக்கள். ஆண்டவருடைய நாமத்தை நம்ம சொல்லணும். ஆண்டவர் சொல்றாரு, என்னுடைய நாமத்தினால் வருகிறவன். என்னுடைய நாமம்னா என்ன, யாஹ்வே, யெகோவா அப்படின்ற அந்த வார்த்தைகள். அப்ப அந்த யெகோவா என்கிற நாமத்துல வருகிற அந்த தேவன் அப்படிங்கறது தெளிவுபடுத்தப்பட்டிருக்கு. அப்ப என்னுடைய நாமம்ன்றதுல ஆண்டவர் ரொம்ப ஸ்பெசிபிக்கா சொல்லுகிறார் அவருடைய நாமத்தை. அதனால நிச்சயமா நம்ம தமிழ்ல கூட வருங்காலத்துல யெகோவா, நம்முடைய தேவனாகிய யெகோவா அப்படின்னு வாசிக்கிறது அல்லது அப்படிதான் மொழிபெயர்க்கிறது ரொம்ப அவசியமான ஒன்று. நிச்சயமா வரும் நாட்கள்ல இப்படிப்பட்ட மாற்றங்கள் உண்டாகும் நம்புறோம். இது யாராவது கேள்வியா கேட்டா உண்மையா நம்ம சொல்லக்கூடியது உண்மைதான், அது யெகோவான்னு தான் இருக்கணும். கர்த்தர்னு இருக்க சில
எண்ணங்கள்னால, சிலருடைய எண்ணங்கள்னால அப்படி வந்திருக்கு. ஆனா யெகோவான்னு தான் நம்ம வாசிக்கணும். அதான் உண்மை.